இந்த மேடைக்கு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ஸ்ரீ ராஜகோபால் அவர்னே அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். லுக் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரபலமான டாக்டர் ஸ்ரீ கோதண்டராம் அவர்களை மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி டாக்டர் ஜாப்குள்ள போற உங்களை அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட மோட்டிவேட் பண்ண போறாரு. மை டியர் யங் டாக்டர்ஸ், எதிர்காலத்தில் எவ்வளவோ சாதிக்க போற உங்களை விட நான் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்தில் எல்லா தொழிலை விட டாக்டர் தொழில்ன்றது ரொம்ப பெருமை. மனுஷனை உருவாக்குற அந்த கடவுள், ஆனா அந்த மனுஷனை அடிக்ஷனும் காப்பாடுறது டாக்டர். அதனால இந்த உலகத்தில் டாக்டர்ஸை கண் முன்னே இருந்த கடவுளான் வாங்க. அவ்வளவு நல்ல தொழில இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் பிசினஸா மாத்திக்கிட்டாங்க. அது ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏழையின் நோய்க்கு நீல் நிறம் கொடுக்காமல் பெரியவர் சிறு நோய்க்கு கடுமையாக உழைக்கிறார். இந்த நாள் இந்த டாக்டர் தொழில இருந்தவங்க எந்த பட்டணத்தில் எவ்வளவு பெரிய டாக்டரா எவ்வளவு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்களே தவிர குட்டி குட்டி கிராமத்தில் ஏதோ தெரியாத ஒரு நோயிலால எவ்வளவு பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு பாதப்படுறாங்க. அவளை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் a minute சார். வெல்கம். Thank you. My dear friends, கோவத்துல ஆத்திரத்துல டாக்டர் கோதண்டராமராவ் அவர்கள் அவங்களோட மனசுல இருக்கிறத சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டாக்டரும் பணத்துக்காகவே ஆசைப்படுவாங்கன்றது தப்பு. உலகத்துல நல்லது கெட்டது இருக்கிற மாதிரியே டாக்டர்ல சுயநலவாதிங்க இருக்கலாம். சில பேருக்கு பணம் மேல ஆசை இருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்றது தப்பு. வெரி குட், வெரி குட். நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ இப்போ வாயால சொன்னது நீ கையாட பண்ணும்போது உங்க அப்பா அம்மா விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேமா. கண்டிப்பா டாக்டர் சார். என் படிப்பு என் வாழ்க்கை ஏழைகளுக்கு உதவி பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். வருத்தப்படுறவங்களுக்கு பணம் இருக்கா இல்லையான்றது அவசியம் இல்லை. அந்த மனிதரை காப்பாத்து நல்லது செய்யறது தான் என் லட்சியம். அதுக்கு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி மனஸ்பூர்த்தியா சத்தியம் பண்றேன். சார், என்னது உள்ள வர சொல்லு. அப்படிதான் சார். வணக்கம் சார், என் பேர் சாந்தி. ஐ நோ நேத்து ஃபேர்வெல் மீட்டிங்ல ரொம்ப நல்லா பேசியிருக்கேன். நீ உட்காருமா. இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய ஆசை இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. தேங்க்யூ சார். நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னு வந்தேன். என்ன சொல்லுமா. என்ன கவர்மெண்ட் டாக்டரா ஏதோ ஒரு ஊருக்கு அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஸ்பெஷலா ஒரு ஊருக்கு டாக்டரா போகணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க என்ன அங்க அப்பாயிண்ட் பண்ணணும். நீ எந்த ஊருக்கு போறியோ அந்த ஊர் ஜனங்களுக்கு அதிர்ஷ்டமா. சொல்லு, எந்த கிராமத்துக்கு போற? பத்ராச்சலம் கிட்ட மூலையா இருக்கிற சிரிப்புரம் சார். வாட்? சிரிப்புரமா? ஆமா சார். பாருமா, அந்த கிராமத்தை பத்தி உனக்கு தெரியாதனால அங்க நீ போறவனே ஆசைப்படுறேன். அது ரொம்ப டேஞ்சரஸான ஊர். ஊர் எப்படி இருந்தாலும் மனிதரெல்லாம் உண்டானே சார். அங்கதான் நீ மிஸ்டேக் பண்ற. அந்த கிராமத்துல இருக்கிறது மனுஷன் இருக்கிற மனுஷங்கள் இல்ல, அங்க இருக்கிறதே அசுரங்கள். அங்க போன ஒரு டாக்டரும் உயிரோட இங்க வந்ததில்ல. அதுக்குதான் யார் அப்பாயிண்ட் பண்ணாலும் யாருமே அங்க போக மாட்டேன்னுவாங்க. என் பேச்சு கேட்டு சார், வேலைய நம்பி இருக்கிற எனக்கு எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் தயவு செய்து என்ன அங்கேயே அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நீயே வந்து கேட்டதுனால நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அந்த கடவுளை நான் கும்பிடுறேம்மா. உங்க அப்பாயின்மெண்ட் அங்கே வரதான் பாக்குறேம்மா. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். என்னம்மா எங்க இருக்கிறீங்க? நான் போகணும்னு நினைக்கிறது சிரிப்புரம் தான். சிறுபுரமா? ஒருத்தையா பொண்ணு இருந்து சிறுபுரம் போறியா? உயிர் மேல ஆசை இருந்தாங்க, அங்க யாருமே போக மாட்டாங்களே. பாத்து போங்கம்மா. ஆய், என்ன நீதானா புது டாக்டரு? ஆமா. வண்டி அங்க இருக்கு, சீக்கிரமா வா. அப்படி என்ன பாக்குற, பொருள் எடுத்துட்டு வா.
சிரிப்புறம் எவ்வளவு தூரம்? பாரெல்லாம் அது வர உட்காரு. ஹேய் ஹேய், ஏன்டி பக்கத்துல வருவீங்க? ஏயா இந்த வண்டி இந்த விட வேகமா போகாதா? ஏய், என் பிடிச்ச மாதிரி ஓடுற, மூடிட்டு உட்காரு. என்னாச்சு? வண்டியை நிப்பாட்டின? அப்படி பாரு, உனக்கே தெரியும். போய் தள்ளிட்டு வரலாம்ல. பைத்தியக்காரமா பேசாத. அது யாரு? ராஜான்னோடது. சரி, அது மேல கை வச்சா இங்க ஒரு கை எடுத்துட்டு வர ராஜண்ணா. யார் இந்த ராஜண்ணா? அதோ அங்க பாரு. ஏண்டா திருட்டு பையில பொண்ணு கிடைச்சிருந்தா கை வைக்கிறியா? டாய், இந்த கை எடுத்துட்டு மறுபடியும் நீ அந்த வாழை பண்ண மாட்டேறா. எனக்கு விட்டுருந்தா. உனக்கு ஒன்றும் கவலை இல்லைம்மா, நீ போ. கும்பிடுற ராஜுண்ணா. ஏண்டா நர்ஸு, ஏன் எங்க இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, ஊருக்குள்ளே போகணும். ஆஹா, போயிடுவியா? எப்படின்னா உங்களது நடுவில் இருக்கல, நான் எப்படின்னா போகிறேன். அது போனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னா. அப்படி சொல்ல. இருந்தாலும் வண்டியில் டாக்டர். என்னது டாக்டராம்மா? வணக்கம் வணக்கம் டாக்டர்மா, வணக்கம் டாக்டர்மா. நீங்கள் வருது எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கும்பிடுறது மட்டும் இல்லைம்மா, மாலை போட்டு உள்ள கூட்டிட்டு போயிருப்பேன். எதுக்குண்ணா, எங்க ஊருக்கு கடவுள் வரலாம் தவிர டாக்டர் வரவே மாட்டாங்கம்மா. ஒரு வாட்டி வந்தாலும் ஒரு வாரத்துல ஓடி போயிடுவாங்க. எங்க ஊர்ல உயிர் எடுக்கிற மனுஷங்களை தவிர உயிர் காப்பாத்துற டாக்டர்ஸ் இல்லம்மா. என்னமோ நீங்க வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. டே நர்சே, டே நர்சே அண்ணா, அடேங்க ஒண்ணு டாக்டர் வந்திருக்காங்க, இந்த வாட்டில கூட்டிட்டு போவேன். ஏடா எடுத்துட்டு எங்க ஆளை கட்ட. அப்படிதாண்ணா. டாக்டர் அம்மாவை நான் தான் கூட்டிட்டு போவேன். ஒரு வாட்டி வண்டியை நிப்பாட்டு. இதுக்கு டாக்டர் அம்மா? முத வாட்டி வேலை விஷயமா உங்க ஊருக்கு வர, முதல்ல தெய்வ தரிசனம் பண்ண நல்லதுன்னு. ஊவா ஊவா. யாரங்கோ நீங்கோ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களோ? ஆமாங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். என் பேர் சாந்தி. என் பேர் மேல கடவுளுக்கு பூஜை பண்ணுங்க. பூஜையா? பண்ணிடலாமே பண்ணிடலாமே. அது சரிங்க. உலகத்துல எவ்வளோ கிராமங்கள் இருக்கு, நீங்க ஏன் எங்க மண்ணு மேல வந்தீங்க?
ஏன் எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நோய்கள் இருக்கா உங்களுக்கு? அது சரி, உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ? ஆ. ராஜாய நமக, ராஜராஜாய நமக, ராஜண்ணாய நமக. வாங்கண்ணா, வாங்கண்ணா ராஜண்ணா. நீ இங்க வந்தது அந்த கடவுளோட புண்ணியம். நீங்க காலை வச்சதும் கோயிலுக்கே புண்ணியம் வந்துச்சுன்னா. எந்தாங்கய்யா அத்தி பேட்டி. தெய்வ பரபிரம்ம ஸ்வரூபம். உங்க ஜமீன்தார் வீட்டுக்கு வர வேண்டிய வேலை ஆச்சா? வந்துருவாரு. சின்ன வேலையை வெளியில போயிருக்காரு. இந்த நேரத்துக்கு வரணுமே. பாருங்க, ஜமீன்தார் வந்திருக்காரு. வணக்கம் ஜமீன்தாரியா. வணக்கம் ஜமீன்தாரியா. ஜமீன்தார் அவர்களே, இவங்க பட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. உங்களை பார்க்க தான் காத்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துருக்காக வந்திருக்காங்களா? என்னது, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க. இந்த வருஷம் உங்க ஊர்லயும் எலெக்ஷன்ஸ் பண்ண வச்சு கிராம சர்பஞ்ச் என்னது நீங்க சொல்றீங்க? எங்க ஊர்ல எலெக்ஷன்ஸா? நான் என்ன சொல்லிருக்கேன்? எங்க கிராமத்தில் எலெக்ஷனா சொல்லிருக்கீங்க. அரசுக்கு நம்ம பத்தி, நம்ம கிராமத்தை பத்தி, உங்களை பத்தி தெரியாம அமைச்சிருப்பாங்க இந்த ஆபீசர் சார. பார் ஆபீசர், புதுசா எங்க ஊருக்கு பெரியவர் யாருமே தேவையில்லை. எப்போலந்தோ எங்க கிராமத்துக்கு பெருசா எங்க ஜமீன்தார் அவங்க தான் இருக்காங்க. எங்க ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வராம, கிராமத்துல சண்டை நடக்காம, திருடுங்க வராம, அவங்களுக்காக போலீஸ் வராம, ஒண்ணுமே வராம, உங்களை மாதிரி ஆபீசர்ஸே வராம எங்க ஜமீன்தாரை ஏதா பார்த்துட்டு இருக்காரு. எங்க ஊரு சட்டம் அவங்களோட வீடுதான். அவங்க சொன்னதுதான் எங்களுக்கு உண்மை. இவரு மேல யாராவது வந்தா நான் அவருக்கு உயிரே இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்டீங்களா இங்க எப்படி இருக்குன்னு? அப்போ எதுக்கு இந்த எலெக்ஷன்ஸ்? நான் என்ன சொல்லிருக்கேன்? உங்க ஊர்ல எலெக்ஷன்ஸ் வேணாம்னு சொல்லிருக்கீங்க. அப்படியே ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்புங்க. வரேன். அடி ஆச்சாரி வந்துச்சியா இங்கிலீஷ் டாக்டர் அம்மா? எனக்கு தெரியுமா, நீ சொல்லாத. டாக்டர் அம்மா, இவங்க தான் எங்க ஊர்ல பெரியவங்க. பணத்துலயும் வயசுலயும் எனக்கு தெரியாது. பாருங்க பெரியவங்க, இந்த அம்மா தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர் அம்மா. பேரு சாந்தி. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாக்காக தான் வண்டி அமைச்சிருக்கேன். நான் என்னன்னு சொல்லிருக்கேன்? வண்டி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. டாக்டர் அம்மா, அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவர் தான் எங்க ஊருக்கு ஜமீன்தாரு. ஜம்மி என்னக்குன்னு தெரியாது. இந்த ஊர்ல எப்படி போனாலும் என் பெரியத்தனம் மட்டும்தான் பண்ணுவாரு. அடா அடா, பாத்தீங்களா உங்களை? அவரோட பக்கத்துல சொல்றான்ல, அவன் தான் இந்த ஊருக்கு நாட்டு வைத்தியம். வணக்கம். வணக்கம். டாக்டர்மா, ஒரு கையில வணக்கம் சொல்றானே ஒன்றும் நறுக்காதீங்க. பாவம், அந்த ரெண்டாவது கையே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் செலவாச்சு. டேய், என்னடா அந்த பேச்சு? ஒரே அடியில தலை எரிக்கிறோம். எவ்வளவு பெருசா பேசுறாருல்ல. இந்த மனுஷன் பேர் என்ன தெரியுமா? இந்த கிராமத்துக்கு முனிசிபு. ஊருக்கு பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாரு. சும்மா வந்து இங்க உட்காருவாரு. போனா அவன் வண்டி இருக்கிறதுக்கு காலை எப்படி வருதோ, இந்த ஜமீர் அவர்களுக்கு டே நைட் கூட்டை கொடுக்கறதுக்கு அவன் பொருந்திருக்கான். அது சரி, டாக்டர் அம்மாவை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் என்ன சொல்லிருக்கேன்? டாக்டர் அம்மாவை இப்போ டேய் நேரு, இதோ பாருங்க ஜமீன்தார் அவர்களே, நீங்க சொல்ல போறது எங்களுக்கு வேணாம். டாக்டர் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலோட சாவிக்காக. ஐயா, இந்த டாக்டர் சாவி இருக்குங்க. வாங்க போயிட்டு வரேங்க. ஆய் ஆய் ஓவா ஓவா. டாக்டர் அம்மா, இதாம உங்க ஹாஸ்பிட்டல். நீங்களும் போங்க, நான் சாமான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன டாக்டர் அம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ஓஹோ, இது எல்லாம் பார்த்து பயப்படுறீங்களா? என்னங்க,
நீங்க போட்டு அந்த ஐயர் வீட்டுல உட்காருங்க. 5 நிமிஷத்துல எல்லாம் கிளீன் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறேன். வாங்க வாங்க போலாம். ஐயரே, ஐயர் அவர்களே. யாரு யாரது? வா வா வா. வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. என்ன ராஜன் இப்படி வந்திருக்கேன்? ஆனா ஒண்ணு இல்லைங்க, இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர். ஹாஸ்பிட்டல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இவரை இங்க உட்கார வச்சலான்னு. என்ன ராஜனா? வாமா. டாக்டர் அவர்களே, நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, நான் போட்டு அந்த வேலை பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க உட்காருங்க. உங்க பேர் என்னமா? என் பேர் சாந்தி. ஆமா, இந்த ராஜனை யாரு? எதுக்கு எல்லாரையும் அடிக்கிறாங்க? தெய்வம்னா பயம் பக்தி இல்ல, யாரையும் மதிக்க மாட்டாங்க. மனுஷி பேச்சவனோட தீர்வு எவ்வளவு இதியா இருக்குமோ அவளோட மனசு ஹிருதயம் அவ்வளோ நல்லா இருக்குமா. உண்மை என்னன்னா, இந்த ஊர்ல யாருக்கு கஷ்டம் வந்தா எதையும் கேட்காம வேலை பண்ண வேலைக்காரமா. கொஞ்ச நாள் போனா உங்களுக்கே தெரியும் அவ யாருன்னு. டேய் ரவி, இங்க வா. என்ன, இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர். நமஸ்காரம் பண்ணு. வணக்கம். டேய் எர்ரா, என்னப்பா? இவன் தான் எனக்கு ஒரே ஒரு மகன். பேர் ரவி, பிரைவேட்டா பென்ட்ரேஷன் கட்டிருக்கா. வணக்கம், வரேன். பாத்தியாம்மா, இவன் தான் இப்படி பண்றான். இவனே பட்டணத்தை அனுப்பி பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்கணும்னு ஆசா. இவன் என்னன்னா, இவன் படிப்பு இல்லாம ஊர் ஃபுல்லா சுத்துறான். ஏங்க, நம்ம பொண்ணுக்கு 16 வயது வந்துருச்சு தெரியுமா? உன்னை பாத்துக்கிட்டு இருந்தா 16 வயசு பொண்ணுக்கு நீ அம்மா தெரியல மகாலட்சுமி. சும்மா இருங்க, ஏதோ பேசுறீங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த வெங்கட்ராமையோட உறவு வச்சுக்கணும்னா நமக்கு அந்த ஜமீன இதுக்கு வரணும்ல. நான் என்ன சொல்லிருக்கேன்? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க தேடணும் இல்ல? தேடலாம். இன்னும் அது சின்ன பொண்ணு தானே. மா, நான் புஜி சின்னியோட விளையாடுறதுக்கு போறேன். சரிம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரப்பா. என் கூட கபடி விளையாடுறது தமாசு நினைக்கிறீங்களா? எத்தனை வாட்டி விளையாடினாலும் உங்களை அவுட் பண்ணிடுவேன். ஏய் நிறுத்து. என்ன கிண்டலா? நின்னுட்டு கை தட்டுற? நீ விளையாடுறது பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்து நான் கை தட்டுறேன். தப்பா? இப்படி பேசுறான் பாரு. நானும் பாத்திருக்கேன் நீ விளையாடுனது. கூட்டு கூட்ட பசங்களை வச்சு விளையாட்டி பேரு சாம்பர் மாதிரி ஃபீல் பண்ற. ஆஹா, அப்ப நீ விளையாடுவியா? நான் எப்படி விளையாடுவேன்றது விளையாட மட்டும் தான் தெரியும். சரி வா, இந்த விளையாட்டுல யார் சாம்பியன் பாப்போம். கபடி 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 எப்படி இருக்கு? ஏய், நீ முதல்ல கூட. அம்மா தாயை கொடுத்துருமா. கபடி 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 கபாடி 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 இப்ப எப்படி இருக்கு? என் தாவணி கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன். சரி, இந்த எடுத்துக்கோ. கபடி 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 ஐயோ, என்ன முடிஞ்சிச்சா? யார் சொன்னா? சரி, அப்ப வா 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 வா. கபாடி 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 கபாடி
தானி கிழிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு நம்ம விளையாட்டு? அம்மா. பத்மா, எப்படி திரும்ப? ஒண்ணு இல்லம்மா, திரும்ப. ஐயோ, நல்லா இருந்த பாவாடை ஏன் கிழிஞ்சு போச்சு? அது நம்ம தோட்டத்துக்கு போனப்போ மரத்துக்கு இடிச்சுக்கிட்டு கிழிஞ்சு போச்சு. சரி, துணியா மாத்திக்கிட்டு ஒழுங்கா உக்காந்து படி. ஐயோ, இவனுக்கு தானே உடம்பு சரியில்லை? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி இந்த மாதிரி நோய் வந்துருச்சு. 5 நிமிஷத்துல எழுந்துடுவாங்க. இப்ப காலையில இருந்து இப்படிதான் இருக்காம்பா. எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. அப்புறம் பேசிக்கலாம். முன்னாடி நீ எவ்வளவு கொடுக்க போறேன்னு சொல்லு. ஏழைங்க, எங்க கிட்ட என்ன இருக்குப்பா? அவன் கட்டின இந்த தாலி, அவன் கட்டின இந்த வீடு மட்டும் இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. ஏண்டே, இந்த மாதிரி வெட்டி வேலை எல்லாம் பண்ண முடியாது. நம்ம கையில ஏதாவது நீங்க வச்சுங்கன்னா நாங்க கொடுத்த மாதிரி வேலை செய்யும். அப்படி சொல்லாதீங்கப்பா, எப்படியாவது காப்பாத்துங்க. இருக்கும் காட்டுறதுக்கு நான் ஏதாவது கடவுளானாலும் தட்சணை போட்டாதான் பண்ணுவான். சரி, நீ என்ன கொடுக்க போறேன்னு சொல்லு. லேட் ஆயிடுச்சுன்னு நான் வீட்டுக்கு போயிடேன், இவனோட உயிரும் போயிடும். அப்படி சொல்லாதீங்கப்பா. அவரை காப்பாத்திட்டா என் தாலிய கொடுத்துடுறேன்ப்பா. அவ பொழைச்சுக்கணும். நான் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டிக்கிறேன். அது நல்ல பேச்சு. இப்ப பேச்சிருக்கேன். வேலைக்கு அவரடி. உன் கழுத்துல இருக்க தங்கத்துக்கு என் கைக்கு வர அதிர்ஷ்டம் இல்ல. ஐயோ, ஆமாண்டே, இப்போ போச்சு என் உயிரு. அட கடவுளே, தேவை எல்லாமே வந்து. ஐயோ, ஐயோ, இவருக்கு என்னாச்சு? ஐயோ, என்னமோ பாக்குறேன், அவன் சத்துட்டான். வேண்டாமா. அட கடவுளே, உன் இங்கிலீஷ் மருந்தோட ஏமா சாகடிக்கிற. போமா 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 போமா. டாய், தொம்மா இறங்கடா. எப்போ சத்துட்டா அந்த ஆச்சாரிய சொல்லிட்டால. ஒரு தடவை இந்த அம்மா பார்த்தா உங்களுக்கு வர நஷ்டம் என்ன? டாக்டர்மா, நீங்க பாருங்க. இன்னும் உயிரோட தான் இருக்கா? தண்ணி தண்ணி பொழிச்சிட்டாமா, பொழிச்சிட்டா. ஏய், உரிய எடுக்கண்டா. அம்மா, டாக்டர் அம்மா, என் தாலிய காப்பாத்திட்டம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. என்னடா ஆச்சரியம் வரல. குருவே 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 குருவே. என்னடா அவ்வளவு ஓடு வர? ஆரோக்கியக்காகவா? ஆரோக்கியக்காக இல்ல, உங்களுக்காக. ஹாஸ்பிட்டல் கிட்ட அவங்க ரோடு வரைக்கும் அப்படியே வரிசையில் நின்னாங்க. அதுல என்ன அதிர்ச்சியம் மாதவா? இந்த ஊர்ல உடம்பு சரியில்லை என் கிட்ட வரணும், இல்லைன்னா காட்டுக்கு தானே போனோம். ஆமாங்க, உங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அங்கதானே போனோம். இப்ப நீ வாய் முடியலன்னா உன்னையும் அங்கதான் அனுப்ப போறேன். வா வா. என்ன இன்னும் லைன்ல நிக்கிறீங்க? டாக்டருக்காகவா யம தர்மராஜனுக்காகவா? அது சரி, யமன் சும்மாவே உயிர் எடுப்பான். இந்த டாக்டர் உயிர் எடுக்கிறதுக்கு பணம் கேட்பாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க பைத்தியக்காரங்களா? இன்னும் உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஊருக்குள்ள தேவதை மாதிரி ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் செத்து போயிட்டான்னு சொன்னவனுக்கு சொடக்கு போட்ட மாதிரி உயிர் கொடுத்துட்டா. அவ்வளவு நல்ல கையா அவங்களுது. வாங்க வாங்க வாங்க, அவங்க கிட்ட போய் 100 வருஷம் வாழுங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா, அம்மா, ஐயோ ஐயோ, அப்பா. இப்போ நானும் டாக்டர் அம்மா கிட்ட தான் போவேன். அம்மா, இந்த ஊர்ல என்னோட மருந்துக்கு திரும்ப இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கடா. மாதவம், குரு, இதுக்கு முன்னாடி இங்க வருஷ கணக்குல கியூரோ நிக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிருக்க, போய் சொல்லிருக்கேன். இல்ல குருவரே, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் ஆயிட்டாங்களா? அது இல்ல குரு, வாய் மூடு. அடிங்க. என்னாச்சு? என்னடி, இங்க இருந்தவங்க எங்க போயிருக்காங்க? நானே புதுசா வந்திருக்கிற டாக்டர் அம்மா கிட்ட அனுப்பிட்டேன். என் பொண்டாட்டியா இருந்து என்னைய துரோகம் பண்றியா? பாருங்க, ஏழைங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க உயிர் எடுத்துட்டு நீங்க பாவம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. அந்த பாவத்தினாலதான் என்னால புள்ள பெத்துக்க முடியல. அதுக்குதான் உங்க மனைவியாக நானாவது புண்ணியம் சம்பாரிச்சு புள்ளைய பெத்துக்கலாம் தான். ஏன் ஏதாவது தப்பு இருக்கா? மாதவா, குரு, இது உண்மையாவே ஏன் பொண்டாட்டியா? உனக்கே சந்தேகமா இருக்கா குரு? தாலி நீங்க தான் கட்டுங்க இல்ல? வாய் மூடு பைத்தியக்கார பையல. புருஷனுக்கு இவ்வளவு துரோகம் பண்ண பொண்டாட்டி இதையா நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?
நீங்க ரெடி பண்ணது நீங்க சாப்பிடுங்க. மிச்சம் இருந்தா நான் நக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா வாய்மொழிடா, இல்லன்னா ஒண்ணு மறந்தாக்கிடுவேன். சை, எங்கடா கிடைச்சிங்க எனக்கு பைத்தியக்கார பொண்ணாட்டி, எதுக்கும் வேலைக்காக சிஷா. நான் சொன்ன மாதிரி இந்த மாத்திரை சாப்பிடுங்க தாத்தா. அப்படிதாம்மா. வச்சுக்கோங்க தாத்தா. உங்களை பார்த்ததுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. கும்பிடுறம்மா. என்ன ஆச்சாரி, எனக்கு ஏதோ சொல்லுவா நீங்க யோசிச்சுட்டு இருக்கியா? சொல்லு, நான் கேக்குறேன். என்னையா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. இன்னும் என்னங்க எல்லாமே போச்சு இல்ல? யார் அது? அவனோட கல் தள்ளிட்டுருவேன். நீங்க வேற சும்மா இருங்கயா. இப்போ ஊருக்குள்ள வந்த அந்த டாக்டர் அம்மா உடம்பு சரியில்லாதவங்களும் குணப்படுத்துது. இப்போ என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களும் வரமாட்டேங்கிறான். அப்பத்தையும் மருந்து கொடுத்து ஃப்ரீயா ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறேன்னு போர்டு போட்டிருக்கோம். நீங்க கொடுத்த ஸ்வீட் சாப்பிட்டா மறுபடியும் உடம்பு கெட்டு போயிடுவான்னு நினைச்சிருப்பாங்கய்யா. அப்பா நீ இரியா முன்சூப்பு, எல்லாம் எழுதிட்டு நான் வந்து எங்க அழுவுற? நீ எனக்கு ஜோக்கா இருக்கு. இதுக்கே ஆச்சாரி அவ்வளோ கவலைப்படுற? நம்ம இருக்கும்போது உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ற. ஆனா பாரு, 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து வைத்தியம் பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். ஆனா அவனை நம்ம எப்படி பண்ணிட்டோம்? எவனும் கொண்டுட்டாலே போச்சு. அவ்வளவு ஏன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த குர்ரோ டாக்டர் என்னாச்சு? ஊர்ல இருந்து பைத்தம் பிடிச்சி எல்லாமே எடுத்துக்கிட்டு நைட்டா ஓடி போயிட்டா. நீ இல்லாம இந்த ஊருக்குள்ள எந்த டாக்டர் வந்தாலும் அவங்களுக்கு இதுதான் ஆகும். முன்சுபு, ஏன் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு? அது பொண்ணு, அவ்வளோ கருணையா இல்லை உனக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து நிம்மதியா நெருமையா நம்ம அனுப்பணும், அவ்வளவுதான். முடிஞ்சது. ஏண்டா வீட்லயும் கொடை வச்சிருக்க? பாக்குறவங்க பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு போறாங்க. நான் அம்மா பண்ண போறேன், ஐயா இப்படி சொன்னா அப்படி செய்வேன், அவ்வளவுதான்மா. ஐ சரி, பொண்ணு எங்க போச்சு? உடம்பு சரியில்லைன்னு தூங்குறாங்க. டேய் எந்திரிச்சா. நான் எந்திரிக்க மாட்டேன்ப்பா, என்னால முடியல. என்னடாச்சு? அடடா, உடம்பு ரொம்ப சூடா இருக்க. இரு, டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து எடுத்துட்டு வரேன். கமலா, கமலா, நான் குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போறேன், வரியா? என்ன கேக்கலையா? காலையில தாண்டி 2 பேரும் குளிக்கிறதுக்கு போனோம். அதெல்லாம் பரவாயில்ல, மறுபடியும் நான் குளிக்க போறேன், வரியா இல்லையா? மறுபடியும் நான் குளிக்கிறதுக்கு போறேன், வரியா இல்லையா? எதுக்கு கத்துற? நான் இங்க தானே இருக்கிறேன், நல்லா கேக்குது. உனக்கு கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்க வேண்டிய அவர்களுக்கு தான் கேட்கணும். அதுல நீ வரியா இல்லையா? நான் வரமாட்டேப்பா, வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஏய் சோமேறி மூஞ்சி, நீ வரலன்னா எனக்கு என்ன பயமா? நான் தனியாவே போய் குளிச்சிட்டு வருவேன். இதோ நான் போயிட்டு இருக்கேன். என்னடா மார்னிங்ல இருந்து காய்ச்சலோட மூடிக்கிட்டு படுத்திருந்த? ஹாஸ்பிட்டலுக்குள்ள மருந்து எடுத்துருவாளுக்குள்ள எங்கடா கிளம்பிட்ட? அப்பா இந்த மாதிரி காலேஜ்க்கு குளிர் தண்ணீரை குடிச்சா வெண்ட போயிடுமா, சயின்ஸ் புக்ல இருக்கு. அதுதான் நான் போயிட்டு வரேன். சயின்ஸ் புக்ல இந்த மாதிரி இருக்குன்னு மாஸ்டரா இருந்த எனக்கே தெரியலையே. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ உடம்பு? நேத்து நீ கொடுத்த மாத்திரைல என்ன இருக்கோ தெரியல, உடம்பு வலியெல்லாம் யாரோ கையோட எடுத்துட்ட மாதிரி போச்சுமா. அதுக்காக எழுந்திரிச்செல்லாம் சுத்தக்கூடாது. திருப்பி மாத்திரை கொடுப்பேன், இது போட்டுக்கிட்டா மொத்தமா போயிடும். சத்தியமா நீ எங்க ஊருக்கு தேவதை மாதிரி வந்திருக்கம்மா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரகுபதின்ற பேர்ல ஒரு டாக்டர் இருந்தாங்க. அப்படியே உன்ன மாதிரியே எவ்வளவோ நல்ல மனசு அவங்களோடது. அந்த மகானை யாரோ பொறுக்கி பசங்க ஒரு நாள் கொன்னுட்டாங்கம்மா. நல்லது எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல பொழைச்சுக்காதுமா. டாக்டர் அம்மா, என்னங்கோ டாக்டர் அம்மா? என்ன ராஜன், என்ன யோசிக்கிறீங்க?
ஆஹா, ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் கேட்பேன், சொல்வியா? கேளுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ரங்கண்ணன்ற பேர்ல எல்லாருக்கும் உதவி பண்ற ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அதான் நம்ம டாக்டர் கிட்ட நம்ம ஏன் வேலை செஞ்சவன் அவர் தானே? ஆமா, அந்த ரங்கண்ண தான். டாக்டர் பாபு நல்லவர் இல்லம்மா. அந்த மாதிரி மனுஷக்கு இவர் சாயம் பண்ணுவாரு. நல்லவங்களுக்கு உதவி செஞ்சா எங்க ஊருக்காகறவங்களுக்கு ஆகாதே. டாக்டர் பாபு சத்த உடனே அதே மார்னிங் இவர் பாடியும் கடிச்சிருக்கு. ரங்கண்ண மாமா, யாரோ வந்து எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. யாரும் அவரு? இருட்டுல யாருன்னு தெரியல மாமா. சரி, நீங்க இருக்க கூடாதுமா. என் கூட வா, என் கூட வா. ஐயா, பஸ் நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்கய்யா. ஐயா, பஸ் நிறுத்துங்க. என்னையா, என்னாச்சு? கண்டக்டர் அவர்களே, கண்டக்டர் அவர்களே, இந்த பாப்பாவே பட்டணத்துக்குள்ள ஏதாவது ஆசிரமம் கிட்ட சேர்த்துங்க. அந்த கடவுள் உன்னை நல்லா பார்த்துப்பாரு பாபு. சரியா, இந்த பாப்புக்கு ஒன்னும் ஆகாது, நீ போ. அப்படிதான் பாபு. ரங்கண்ண மாமா, அம்மா போயிட்டு வர. ஜாகிரதை இருமா, ஜாகிரதை இருமா. ஜாகிரதை இருமா. அது என்னது டாக்டர் அம்மா, ரங்கைய செத்துட்டு அண்ணா அவங்களுக்கு வேண்டவங்க மாதிரி நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு அழுகுறீங்க? அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களா? அவங்க யாரு? அவங்களோட பையன் ரொம்ப வேண்டியவன் தானே அம்மா. ரங்கண்ண பெத்த மாவனா? யாரு? எங்க இருக்காங்க? உங்க முன்னாடியே இருக்காரம்மா. அப்படின்னா நான் தான். நீ ரங்கனோட பையனா? ஆமாம்மா. கெட்ட பையலே, முன்னும் இன்னும் பார்க்காம மேல வந்து விழுகிற. நான் இது கூட வந்து உன்னை பார்க்கவே இல்ல. நீ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பக்கத்துல போயிடலாம்ல. அது சரி பையா, தோட்டத்துல, கோயில்ல, குளத்துல எங்க பார்த்தாலும் நீங்க 2 பேர் தான் சுத்துறீங்க. உங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு நட்பா? எங்களது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, லவ். பாத்தீங்களா? என்ன ராணிமா, நீயும் இந்த ராஜாபாபுவ காதலிக்கிறியா? காதல் மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னம்மா டாக்டர்மா, இதுக்கு முன்னாடி அழுந்தீங்க, இப்ப சிரிக்கிறீங்க. ரொம்ப தமாஷாவா இருக்க. ஒண்ணும் இல்ல, ஏதோ ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது சரி ராஜா, அப்ப கொண்டாங்கல்ல அந்த டாக்டரோட மகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரு? ராணியா? ராணி ஞாபகம் இருக்காரு கேக்குறீங்களா? ஞாபகம் இருக்கிறது இல்ல, எப்பத்துக்கு என் மனசுக்குள்ளேயே இருக்கு. இந்த உயிர் போயின வரைக்கும் என் கூட தான் இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணுங்க. அந்த ராணினா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? பிடிக்கிறது மட்டும் இல்ல, ராணி என் உயிர். சந்திரனுக்குள்ள வெளிச்சம் மாதிரி, கடலில் அலை போல் ராணி எங்குள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லவா? நான் இப்போ வரைக்கும் எதுக்கும் கல்யாணம் பண்ணல தெரியுமா? எதுக்கு? என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ராணியை தூக்கிட்டு வேற யாருமே இங்க வைக்க முடியாதனால. அது மட்டும் இல்ல டாக்டர்மா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் ராணி என் கண்ணு முன்னாடி கண்டிப்பா வரும். அந்த ஆசையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் ஆசை பழித்து இங்க வந்து இப்போ ராணி நின்னானே வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஒரே தடவை புடிச்சு மேல ஏத்துருவேன், பாடி ஃபுல்லா கிஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நிறுத்து நிறுத்து, வாய்க்கு வந்தபடி ரீல சுத்தாத. நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்ட. டாக்டர் அம்மோ, இந்த ராஜனோட மனசையே பேச்சு அவ்வளவு சுலமா எடுக்காதீங்க. ராணி என் கண் முன்னாடி வந்தா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன். கண்டிப்பா பண்ணுவேமா? பண்ண மாட்டேன். ராணி என் கண் முன்னாடி வர சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவேன். அப்படியா? சரி, இத பாரு. వెళ్ళు
சி என்னடா இப்படி பண்றீங்க? காதல கண்ணு தெரியலையா என்ன? ஆஜி படி. ராணி ராணி, ஐயோ கை கடுப்பட்டு ரத்தம் வருதே. இது போனாலும் கூட மச்சம் வரும். அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நான் ஞாபகம் வருவேன். அது மட்டும் இல்ல ராஜு, நம்ம எவ்வளவு பெருசானாலும் இந்த மச்சத்தை பார்த்த உடனே நான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். டாக்டர்மா, சாந்தா ராணி, சின்ன வயசுல ராணி, இப்போ சாந்தி. அது நீங்க அது சரி, ஒரு ராணி நேர்ல வந்தா எதோ பண்ணிடுவேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டல்ல, பண்ணு. என்ன பண்ணுவேனா? கட்டு பிடிச்சிட்டு ஃபுல்லா முத்தம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே வரைக்கும் முத்தம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? கல்ல மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. என்னாச்சு உன் சவாலு? டாக்டர்மா, அடடா, துர்கா, சாம்பார் எடுத்துட்டு வாடி. என்ன பாவம் செஞ்சிருக்கியோ? சாப்பிடுறதும் அந்த கையோட. எவ்வளவு தடவை உனக்கு சொல்லிருக்கேன் நானு? என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். வீட்ல குழந்தைங்க இருந்தா இந்த அப்பான்னு எடுத்து வைப்பாங்க. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, ஓடி வந்து வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். ஏண்டா மாதவா, குரு, இப்படி தாண்டா போயிட்டு இருக்கு. கூரை எடுத்துட்டு வானா பசங்க இல்ல, பப்பு சாம்பார் எடுத்துட்டு வானா பசங்க இல்ல, அவங்க எடுத்துட்டு வானா குழந்தை இல்லாந்து. நான் என்னடா பண்ணணும்? அப்போதைக்கும் டே நைட் நான் பண்ண வேண்டியது நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. குரு, மறந்துடா. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல. அந்த பேச்சு பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மட்டும் இந்த 2 கை இருந்தது. இருந்தா உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது என்னோட இது. அந்த பிளேட் எடுத்துட்டு அந்த பக்கம் போய் சாப்பிடுறான் பைத்தியக்கார பயல. இந்த மருந்து 3 வேளை சாப்பிட்டா ஜுரம் சரியாயிடும். டாக்டர்மா, என்னாச்சு? ராஜானுக்கே காய்ச்சல் வந்துச்சு, எந்திருக்க முடியல. அப்படியா? வா. 105. இவ்வளவு ஜுரம் ஏன் வந்துருச்சுப்பா? ஒன்னாகாது டாக்டர்மா, சும்மா வந்துட்டு போயிடும். காலைக்குள்ள சீக்கிரம் குணமாயிடும். நீங்க ஏன் தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் ஓடி வந்தீங்க? டாக்டர்ன்றதுனால. பேஷண்ட் யாரா இருந்தாலும் சரி வந்து பார்க்கணும்ல. ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டா. அடடா, என்னது ஊசி போடுறீங்க? எனக்கு வேணாம். வேணான்னு சொன்னா இந்த ஜுரம் டைஃபாய்டா மாறிடும். அப்போ 2 வாரம் கட்டில மேல இருக்கணும். 2 வாரம் இல்ல, 2 வருஷம் இருந்தாலும் இப்படியே படுத்துக்கிட்டே இப்படி தருவா. அந்த ஊசி மட்டும் நான் போட்டுக்கவே மாட்டேன். இந்த ஊருக்கே நீ ஒரு வீரன் இல்ல, ஊசிக்கு போய் இந்த அளவுக்கு பயப்படுற? எத்தனை பேர் வந்தாலும் கூட எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனா இந்த ஊசி போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பயம். டாக்டரம்மா, இந்த ஊசியே நான் மறந்துவேனா கூட. அதெல்லாம் முடியாது. இந்த ஜுரத்துக்கு இன்ஜெக்ஷன் தான் கண்டிப்பா கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. ஏன் கத்துற? இன்னும் இன்ஜெக்ஷனே போடல. இன்னும் பண்ணவே இல்லையா? இப்ப எதுக்கு இந்த ராகம்? ஊசி எடுத்துட்டல்ல? எத்தீங்களா? பாரு, நான் சொல்றது ஜாக்கிரதையா கேளு. 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரை போட்டுக்கணும். இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. குளிர் தண்ணி இல்ல, சுடு தண்ணி குடிக்கணும். புரிஞ்சுதா? ஈரத்தை தொட்டா மறுபடியும் ஜுரம் வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ ஐயோ, அம்மா, என்னாச்சுடா? ஐயோ, என் பையனை காப்பாத்துங்க. தங்க புள்ள, யாராவது என் பையனை காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்க. என்னாச்சு? கண்ணா இப்படி போய் விழுந்திருப்பா. பையனை யாராவது, என் பையனை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, அந்த பந்திக்காக போயிட்டா புள்ள. ஐயோ, யாராவது வாங்கல. யாராவது பாருங்க. ஐயோ, உள்ள வந்து என்னாச்சுமா என் கண்ணாக்கு? வாங்க சீக்கிரம், யாராவது என் பையனை காப்பாத்து. ராஜண்ணா, இத பாரு, என் பையனை காப்பாத்து.
குரமா பிள்ளைக்கு ஒன்னும் ஆகல. இதுக்கு மேலாவது பிள்ளைங்களை ஜாகிரதையா சரிம்மா, பாத்துக்கோங்க. சரி ராஜண்ணா பாபு, டயத்துக்கு நீ கடவுள் மாதிரி வந்த. இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைய எழுந்துட்டு வாழ்க்கை பூரா அந்த சுகத்துல இருந்திருப்ப. அது என்னம்மா, அவனுக்கு நல்லதா இருக்குல்ல. ராஜு, நீயா அந்த புள்ளைய காப்பாத்துன? இந்த ஜுரத்துல கிணறுல குதிச்ச. முதல்ல அந்த ஈர துணிய மாத்து. ஏய், அறிவில்ல, மறுபடியும் அதே போட்டுக்கிற. இந்தா, இத கட்டிக்கோ. ராஜு, நீ அந்த பையனை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பண்ண இல்ல. ஒருவேளை உனக்கே ஏதாவது நடந்திருந்தா? பாரு டாக்டர்மா, எனக்கு யாருமே இல்லை. நான் சத்தாலும் இருந்தாலும் எவ்வளோக்கும் கவலை இல்லை. ஆனால் இப்போ அந்த பையனை காப்பாடுதான அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு, நீங்கள் சொல்லுங்க. மனிதனுக்கு சேவை பண்ணா கடவுளுக்கே சேவை பண்ண மாதிரின்னு அர்த்தம். டாக்டருக்கு படிக்கிறாங்க எவ்வளோ பேரு. ஆனா டாக்டர் ஆன உடனே அந்த அர்த்தம் மறந்துட்டு வேலைய வியாபாரமா மாத்திடுறாங்க நிறைய டாக்டர்கள். ஆனா ஒண்ணுமே படிக்காம எல்லாருக்கும் சேவை பண்ணணும்னு நினைக்கிற உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளவு பெரிய மனுஷனா தெரியற. ஏறுங்கம்மா, நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையில் பேசுகிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. அது சரி, நீ ரொம்ப நினைஞ்சிருக்க. ஜுரம் திரும்பி வராம இந்த மாத்திரை போட்டுக்கோ. அந்த ஊசி மட்டும் இல்லாமல் நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் டாக்டர்மா. சரி ராஜு, சின்ன வயசுல என்ன ரொம்ப அன்பா காதலோட ராணி ராணின்னு கூப்பிட்டு இருப்ப. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் டாக்டர் அம்மான்னு கூப்பிடுற? அது சரி, உனக்கு ராணின்னு கூப்பிடுறதை விட டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறதா இஷ்டம்னா அப்படியே கூப்பிடு. குழந்தை இருக்கும்போது சந்தமாமாவா ஜாபில் வான்னு கூப்பிட்டுருந்தோம். அது வரும், நம்ம கைக்கு சிக்குவோன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இப்போ அது உண்மை கிடையாதுன்னு நமக்கு தெரியும்ல டாக்டர். ரொம்ப நல்லா பேசுறியே ராஜு. உண்மையிலேயே மனசுல இஷ்டம் இருந்தா சந்திரனை மட்டும் இல்ல, வானவில் கூட நம்மளுக்கு கிடைக்கும். என்ன சொல்ற? உண்மைதான் டாக்டர் இந்த அம்மா. பாரு, திருப்பி டாக்டர் அம்மான்னு கூப்பிடுற. நீ அப்படி கூப்பிடுறதா இருந்தா இங்க வராத, என்ன பாக்காத. அப்படி சொல்லாத. நீங்க ஊசி எவ்வளவு குத்துனாலும் சரி, இங்க வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னா என்னால முடியாது. இதோ திருப்பி டாக்டர் அம்மான்னு தான் கூப்பிடுற. இல்ல ராணி. என்னது? என்னால முடியாது ராணி. கேக்கல, திருப்பி கூப்பிடு. என்னால முடியாது ராணி. ஐயா, இது பட்டுக்குச்சு, எங்கேயுமே பார்க்க முடியலையா? எல்லாம் பார்க்குற மாதிரி நான் பண்றேன்டா. மாதவா, இடுப்புல அந்த 5 ரூபாய் எடுத்துரு. வா உட்காரு. ஐயோ, இது தவிர ஒண்ணுமே காணாம போகுது சார். மாதவா, வர நான் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். எங்க குரு வரைக்கும் ஒரு கை தான், எனக்கு 2 கை இருக்குல்ல. எப்படி சுத்தி வைக்கிறேன் பாரு. டேய், அவன் கழுத்துல என் கையை புடிச்சுக்கிச்சுடா. இந்த கையெடுப்பு நான் என்னடா பண்ணணும்? அவரை கையை விட்டுருங்க, மூலத்துல என் கழுத்து மட்டும் பாருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அடடா. அடே அபி, இந்த பயங்கரமா உன் கழுத்து எப்படி புடிச்சுக்கிச்சேன்னு மட்டும் எனக்கு சொல்றா. எங்க பொண்டாட்டி அடிச்சுங்க, அப்பல இருந்து இப்படி ஆயிடுச்சுங்க. அதான் உன் பொண்டாட்டி. எங்க எப்படி எங்க பொண்டாட்டி? வேற வேற போயிரு. பாத்தீங்களா குருவரே, நாட்டு வைத்தியனா கொஞ்சம் புத்தியோட பண்ணணும். சும்மா ஏறா. இது பார்த்து எனக்கு நீ கத்து கொடுக்க வேணாம். ஏய், அந்த பேக் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். கொடு. நீ டாக்டர், நான் கம்ப்யூட்டர், நான் தான் கொடுக்கணும். உன்னை பத்தி எனக்கு இன்னும் புரியல. நீ வேற. அதை பத்தி வந்தா என் பத்தி எனக்கே புரியாது, உனக்கு எப்படி புரியும்? டேய், டாக்டர் அம்மாக்கு ஊசி மட்டும்தான் போட சொன்னு நினைச்சுக்கிட்டேன்டா. இந்த ராஜாவை பின்னாடி சுத்தி வச்சுக்கிட்டுல. ஊசி மட்டும் கிடையாது, இன்னும் நிறையவே தெரியும் போல இருக்குடா. நம்மளுக்கே கத்து கொடுக்குறான்னு கேக்குறாமா? ராஜு, நிறுத்து. என்னடா பேச்சிட்டு இருக்க? நில்லு ராஜு.
என்ன நீ பண்ற? ஏன் சொல்லல டேய் உன்ன ராஜு ஏய் ராஜு, நம்மள பார்த்து அடுத்தவங்க பயப்படுற மாதிரி இருந்தா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்போதான் இப்படி இருந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல யாரை கூப்பிட்டு எந்த வேலை சொன்னாலும் நான் நல்லபட செஞ்சிருப்பேன். ஆமா, நானும் அதே தான் யோசிக்கிறேன். எதுக்கு இப்படி மாறிட்ட? நான் மாறல, இந்த ஊரே என்ன மாத்துச்சு. உங்க அப்பாவை கொன்னுட்டேன், எங்க அப்பா சத்து போனாரோன்னு சொல்லிருக்காங்க. எங்களை ஊர் வெட்டி அனுப்பிட்டாங்க. எல்லாருமே எங்களை தூரமா வச்சிருக்காங்க. எங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அது எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ பேச்சோட சொல்ல முடியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் அம்மா 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 பேசுமா அம்மா, என்னாச்சுமா? ஏன்பா ராஜு, இந்த மாதிரி பக்கத்திலேயே உக்காந்து அழுதுட்டே இருந்தா என்னப்பா பிரயோஜனம்? போய் ஆச்சாரிய டாக்டரை கூட்டிட்டு வாடா. ஆமாப்பா, அவர் வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுத்தா அம்மாக்கு சரியாயிடும். ஆமாப்பா, போப்பா, சீக்கிரம் போப்பா, போப்பா, போ, போறேன். போப்பா. நாராயணாச்சாரிய நாமதேஷ்யா தர்மபத்னி சமேதா சஹஸ்ரநாம பூஜா கரிஷ்யாமி. ஆச்சாரிய அவர்களே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஆசை இருக்குல்ல, அது கடவுளர்கிட்ட சொல்லுக்கோங்க. ஓம் நம ஸ்தோமாயச்ச ருத்ராயச்ச ஹரஹர மகாதேவா. ஐயா ஆச்சாரிய அவர்களே, உங்க கையெடுத்து கும்பிடுறேன். அங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க சீக்கிரமா வந்து எங்க அம்மாவை பாருங்கயா. என்ன நேரங்கெருவெல்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணாம நடுவுல வரணுவா? போட வரல. ஐயா அப்படி பேசாதீங்க, உங்க கையெடுத்து கும்பிடுறையா. ஐயா ப்ளீஸ் ஐயா, தயவுசெய்து எங்க அம்மாவை காப்பாத்துங்கய்யா. ஐயா இங்க வந்து எவ்வளவு பவித்திரமா பூஜை பண்ணிட்டு இருக்கு, என்னைய தொடுவியா நீ? என்னையா ஐயரு ஊர்ல வந்து துரத்தவாங்க, உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கையா? என் மேல கோபப்படாதீங்க, இவனை இப்பவே வெளியில துரத்துருவேன். டேய் வெளில போடா. டேய் போடா. ப்ளீஸ் நீங்க இருங்க. போடான்ற போடா. எங்களை தொடுற நீ? போட வெல்ல போட சொல்லும் போது போறா. போடா போ. அகஜானம் பத்மார்க்கம் கஜானன மகானிஷம் எனக்கு தந்தம் மக்தனம் ஏக தந்தம் பத்மா ஹே. மனோ வாஞ்சா சித்தி ரஸ்து. இந்த கம்மா பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. போயிட்டு வரேன் ஐயரே. ஈஸ்வர கட்டாட்சம். நீங்க வர வரைக்கும் நாங்க காலை நீ வரல, சும்மா இருப்பாரு. போடா. ஐயா என்னது என்னது என்னடா கையில கத்தெடுத்துட்டு வந்த? இந்த கை தானே எங்க அம்மாக்கு மறந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. இந்த கையோட வேற யாருக்கு நீ மறந்து கொடுக்க கூடாதுடா. நான் பண்ண அந்த காரியத்துக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்து மദ്രാസ് சென்ட்ரல் ஜெயில் காமிச்சிருக்காங்க. அந்த தண்டனை அனுபவித்து எனக்கு அங்க யாருமே எனக்கு தெரியாத காரணத்தினால நான் மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். ஊருக்காரங்க என்னை துரத்துவாங்க, அடிப்பாங்க, இல்லை ஊர்லேருந்தே வெளியில் துரத்துருவாங்கன்ட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். டே அங்க நின்னவே ரங்கன போய் ராஜன் தானே, கொஞ்சம் நிம்மதியா பேசுறா. அதிதானே உங்க மேல வந்துருவான். பாத்தியா எவ்வளவு கோவமா பாத்துட்டு இருக்கான். நம்ம போறதுக்கு வழி கொடுப்பானோ இல்லையோ. டேய் வண்டி பின்னாடி திருப்படா, இல்லைன்னா கையோ காலை எடுத்துருவான்டா.
ஐயப்பனவாம் ஐயா வணக்கங்க வேதா ஈஸ்வர கடாட்சம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதுர்புஜம் ஈஸ்வர கடாட்சம் ஓம் நமஸ்தே ஹஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சாம்பவி வணக்கம் ராஜண்ணா ராஜண்ணா உனக்கு தேவையில்லாம ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க அவங்க. அதுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. என்ன மட்டும் நம்பு ராஜையண்ணா. வீடி பத்த வச்சு இந்த நெருப்புக்கு கௌரவத்தை கொடுத்து என்ன கடவுள் வீடா பெரிய ஆள் ஆகிட்டாங்க இந்த ஊருக்காரங்க. என்னை பார்த்து பயப்படுங்கன்னு நான் யாருக்குமே சொல்ல. ஆனா என்னை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. என்னை யாருமே மரியாதையே கேட்கல. ஆனா அவங்க தான் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு நாள் டே ராஜு அன்னு கூப்பிடவங்க இன்னைக்கு அண்ணா ராஜண்ணான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தலை குளிஞ்சு வச்சா இந்த உலகம் அது மேல காலு போட்டு நெசங்கிடும். நம்ம அதையே ஸ்டேட்டஸ் இருந்தா நம்ம முன்னாடி அவங்க தலை குனிஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல யாரு என்ன பண்ணாலும் சரி பஞ்சாயத்துக்கு போக மாட்டாங்க, என்கிட்ட தான் வருவாங்க. எனக்கு இவ தப்பு பண்ணான்னு அடிச்சா எவனுமே எதுக்கும் அடிச்சான்னு கேட்கறதுக்கு வாயே வராது. அந்த மாதிரி இந்த ஊருக்கு நான் ராஜா இருந்து ராஜனை மாறிட்டேன். இந்த ஊரை எனக்கு தானே ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நான் எதுக்கு வேணான்னு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ராஜு நீ சொன்னது கேட்கும்போது. என்ன ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றேன், உங்க அப்பாவை எங்க அப்பா கொல்லவே இல்லை. ஒரு மனுஷன் கொல்லணுங்கிற அவசியம் எங்க குடும்பத்துக்கு இல்லை. எனக்கு தெரியும் ராஜு, எங்க அப்பாவை உங்க அப்பா கொன்னல, இன்னொருத்த கொன்னுட்டான். இன்னொருத்தரா? எவனவன்? சொல்றானி யாரவன்? சொல்றானி யாரவன்? சொல்றதுக்கு நான் அவனை சரியா பார்க்கல. அப்படின்னா அந்த ராத்திரி இருட்டுல அந்த கொலைகார எங்க அப்பாவை கொன்னும்போது நான் அதை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டேன். அந்த கொலைகார என்ன கொல்றதுக்கு என் பின்னால வந்தா. ஓடி போற என்ன உங்க அப்பா ரங்கண்ண காப்பாத்து இந்த ஊர்ல இருந்து என்ன. அப்படின்னா அந்த மனுஷன் சட்டத்துக்கு தூரமா இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்கான் போல இருக்க. அவனை கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் என் கையில உங்க அப்பாவை கொன்னி அதுக்கு என்ன அப்பாவை காரணமா வச்சு அவனை என் கையிலேயே சாவடிப்பேன். கண்டிப்பா அது நடக்கும். என்னடி என்ன கூப்பிட்டுட்டு அங்க ஏன் பாக்குற? ஒண்ணு இல்ல, விளையாடுறதுக்கு போலாம் வா. இப்ப வா. விளையாடுறதுக்கு டைம் இருக்குமாடி? தூங்கு மூஞ்சி. வா போலாம். எங்கடா போயிட்டு இருக்க? கோயிலுக்கு. கோயிலுக்கா? திடீர்னு எப்படா இவ்வளவு பக்தி வந்துச்சு உனக்கு? 4 நாள்ல இருந்து தேவி பக்தி. தேவி பக்தா? நீ எதுக்கடி பிடிச்ச? நான் பிடிச்ச உனக்கு எதுக்கடி வயித்தறிச்சல்? நீ அவனை பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். சிப்ப கபடி 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 என்ன டாக்டரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடந்ததை பத்தி. நடந்ததே ஞாபகம் வச்சுக்கணும், நடக்க போயதை பத்தி யோசிக்கணும். நீ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறியே. பொண்ணு மாதிரி பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது என்ன மாதிரி யாமரைக்கு பேச்சு தானாவே வந்துடும்.
என்னப்பா டீச்சரோட பையன் பாடங்களை கற்றுக் கொடுக்குறியா இல்லை பாடங்கள் கற்றுக்குறியா? அது இல்லை ராஜண்ணா, நானும் பத்மா காதலிச்சிருக்கீங்களே அதே தெரியுதே. ஆனா பாருப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறது ரொம்ப தப்பையா? இதா தைரியமா கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. கல்யாணமா? ஆனா அவரோட அப்பா எதுக்கே பயம்? காதல் விஷயத்துல யாரும் பயப்படக்கூடாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். போயிட்டு அந்த பொண்ணோட அப்பாக்கு சொல்லு, இந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன்னு. அம்மோ, அந்த மாதிரி சொல்லிடுவா? எதுக்கே பயப்படுற? உன் பின்னாடி இந்த ராஜன் இருக்காரு, போ தைரியமா சொல்ல, ஒன்னும் ஆகாது. சரி, இப்போ நீங்க சொல்ல போறது என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. உங்க பொண்ணு பத்மாவே நான் காதலிக்கிறேன், அவளும் என்ன காதலிக்கிறேன். நாங்க 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? ஆமாங்க. டேய், அடிச்ச கல்ல இருந்து தலை எகிரிடும். நீ ஜமீந்திர ஐயாவோட பொண்ணை காதலிக்கிறியா? பெருசு சிறுசு பார்க்க வேணும்டா, திருட்டு பையில. நாகலோகத்தையே பார்க்கணும்னு பாக்குறியா? ஐயா, அவன் ஒரு சின்ன குழந்தை, அவனுக்கு ஒன்னும் தெரியாதியா. இது இருந்தாலும் நான் அடிப்பேன் அவனே. நீங்க ஒன்னும் பெரிய சிக்ஸ் எல்லாம் போடாதீங்கய்யா. அதனையா, உடம்பு சரியில்லை மருந்து போட்டே ஆகணும். தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கணும். பண்ணது ரொம்ப கொடுமையான தப்பு. சரி விட்டுலான்ட்டு இந்த ஊர் விட்டு மட்டும் போங்கன்றாங்க. சின்ன தண்டனை மட்டும் தான் கொடுத்தோம். குருவரே, மருந்து கரெக்டா கொடுக்கலனாலும் கூட பேச்சு மட்டும் ரொம்ப நல்லாவே சொல்லிருக்கீங்க. இதுதான் சரி. இவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்க, அந்த நியாயத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஆச்சாரி, ஏன் பேசிட்டு இருக்க? நாலு மாறுது, எல்லாமே மாறுது இல்ல? அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறணும் ஐயா, தப்பில்ல. நான் என்னன்னு சொல்லிருக்கேன்? காலத்தோட நம்மளும் மாறணும்னு சொல்லிருக்கீங்க. ஆனா ஐயா, இப்போ என்னைக்கு இருந்தாலும் ஜனங்க சொன்னது நம்ம கேட்கணும். இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம், பண்ண வைக்கணும். என்னையா சொல்றீங்க நீங்க? அவனை வீர்ல இருந்து வெளியில துரத்தணும். ஆமா, கண்டிப்பா துரத்தணும். அதுதான் நான் சொல்ல போறது. கேட்டியா வாத்தியாரு? ஜனங்க அப்படி சொல்றாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நாளைக்கு மாறுறதுக்குள்ள உங்க பையன் இந்த ஊரு விட்டு போனதுதான் நல்லது. அவ போமாட்ட. எது வந்தாலும் யார் சொன்னாலும் அவன் இந்த ஊரு விட்டு போமாட்டா. டேய் ராஜனா, அடிச்ச கழுத்து தலையில கீழே வந்துடும். டேய், யாரு கழுத்து மேல தலை கீழே விழும் அப்பதான் விழும்டா. நான் சொல்றது கேளுங்க. தப்பு நடந்ததுன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து வச்சு அந்த பையனை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அந்த தப்பு பண்ணது இவன் மட்டும் இல்லல்ல, ஜமீன்தாரோட பொண்ணுக்கும் இந்த தப்புல பங்கு இருக்கு. அதனால அந்த பொண்ணு இந்த பஞ்சாயத்துல கூட்டிட்டு வந்து, அதனால நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க? என்னது, ஜமீன்தாரோட பொண்ணு இங்க கூட்டிட்டு வரணுமா? அவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணுன்னு 4 பேர் நடுவில் நின்று வைக்கணுமா? தப்பு பண்ணது ராஜா அவனா இவனா இல்ல, தப்பு பண்ணவங்க இங்க வந்து நின்னணும். அதுதான் நியாயம். நீ சொன்னது மட்டும் தான் எல்லாம் பண்ணுவான்னா ஊர்ல கொஞ்சம் ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கும்ல. நாள்ல இருந்து ஒருத்தனை வந்து பெரிய பெரிய வீட்டுக்கு போறவங்களை காதலிக்கிறானுவா, ஊரெல்லாம் நாசம் ஆயிடும். அதனால ஐயா, யோசிக்கிறது சும்மா இருக்கிறது ஒண்ணும் வேணாம். உடனடியாக அவனை கண்டிப்பா தண்டிக்கணும். பண்ண வேண்டியது தண்டனை இல்லை, கல்யாணம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஈஸ்வரன் கோயில்ல கல்யாணம். ஜமீன்தாரோட பொண்ணுக்கு தாலை கட்டி இவன் கல்யாணம் பண்ணிக்க போறா. டேய், அதே நடந்தா இவன் காலத்துல தலையே இருக்காது, பாத்துக்கா என்ன நடக்கும் தெரியும். அடங்க ஐயால, அவன் மட்டும் இல்லடா, நான் சொன்ன சமயத்துக்கு ஜமீன்தாரோட பொண்ணு காலத்துல தாலி கட்டல, உடனே இவரோட பொண்டாட்டியோட காலத்துல தாலி எகிரிடும். ராஜனா, ஐயரு கல்யாணம் பண்ணக்க வரமாட்டேன்னாரு. வரமாட்டேன்னா எங்கவன்? எங்க ஊர்ல எங்க மேலே சத்தியம் பண்ணுவானா? சத்தியம் பண்ணி சாதிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கானா? பாப்ப இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு. நான் என்னன்னு சொல்லிருக்கேன், இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் நானும் பாப்பேன்னு சொல்லிருக்கீங்க. கல்யாணம் பார்க்கணும்னா கோயிலுக்கிட்ட போகணும்ல. டேய், வாய்க்கு வந்தது பேசின உன் கழுத்துல தலை எகிரிடும். இந்த கல்யாணம் நடந்தது இந்த ஊர்ல பாதி பேரோட கழுத்துல தலை எகிரிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கியோ? உன் கால் கும்பிடுறேன், ஒரு கையெடுத்து கும்பிடுறேன், என்னை மட்டும் இதில் இழுக்காதீங்க. நானே என் கையோட இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அந்த ஜமீன்தார் என்ன போட்டு சாவடிச்சிடுவாயா. என்ன விட்டுறியா, என்ன விட்டுறியா? ஜமீன்தார் அந்த மாதிரி பண்ணுவானா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன மட்டும் நீ செய்யல, நான் கண்டிப்பா இப்பவே செய்வேன். ஈஸ்வரா, எதுக்கையா இவ்வளவு தண்டனை கொடுத்தீங்க? ராஜனா, கேசவாய ஸ்வாஹா, நாராயண ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா.
நிறுத்துங்க. இன்னும் கல்யாணம் பண்ணே வரல, இன்னும் ஏன் வாசிக்கிறீங்க? நிறுத்துங்க. டாய், வாசிக்கிறது நிறுத்துங்கன்னா நான் வந்து உங்களை வாசிக்கிறேன். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. அந்த பொண்ணு வருவாளோ இல்லையோ? அந்த பொண்ணு வந்தே ஆகணும். கண்டிப்பா. ராஜனா, அந்த பொண்ணு வராது. ஜமீன்தார் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வராதா? டாய், எங்கடா என் கத்து? வா உட்கார். ஐயரே, கல்யாணம் பண்ணவை. என்னது வாசிக்கிறாங்க? என்ன நடந்தது? கல்யாணம் ஆனவன் தானே வாசிக்கிறாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாதா? கண்டிப்பா தாலி கட்டுறாங்க, அது தெரியுமையா? பெண் இல்லாம யாருக்கு தாலி கட்டுறாங்கன்னு எந்த ஆடுக்கோ மாடுக்கோ இதுக்கோ போடுறாங்க போல இருக்கு. ஐயா ஐயா, அந்த வாதிலோட பையன் பொண்ணு மேல தாலி கட்டுறாரு ஐயா. அது கோயிலுக்கு எப்படி போச்சு? அம்மா அவர்கள் தான் கூட்டிட்டு வந்தாங்க. கபடி 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 இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், ஏய், லைட் ஆஃப் பண்ணுவியா? நான் என்ன பண்ற மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் நைட் ஏதாவது லைட் ஆஃப் பண்ணுவாங்களா? லைட் இருந்தா எனக்கு பிடிக்காது. அப்படின்னா உனக்கு இருட்டு பிடிக்குமா? ஐயோ, யாரோ வந்திருக்காங்க போல, போய் பாருங்க. இவன் யாரு? ஏன் நடுவுராத்துல வந்திருக்கான்? யாரு? பத்மா, ஏன் அழுவுற? பயப்படாத, ரவிக்கு ஒன்னும் ஆகாது. அழாதுமா, அழாது. பெரியவங்க தோக்கிறதுக்கு ஓட்ட மாட்டாங்க. எப்படியாவது சாதிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இதுலயே அவங்க தோடுக்குறாங்க. நிறுத்துமா, ரவிக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாமே சரியாயிடும். புருஷ பொஞ்சாதி சேர்ந்து இருக்கிற ராத்திரியில உயிரெடுக்க பார்த்தாங்க யாரோ. சச்சா, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அந்த அசுரன் யாருன்னது எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு கோயில்ல ஜமீன்தார் கழுத்துல தாலி கட்டி இவன் கல்யாணம் பண்ணுவான். டேய், அது இருந்தா இவன் கழுத்துல தாலி எகிரி ஊர்ல போடும்டா. அது இருந்தா இவன் கழுத்துல தாலி எகிரி ஊர்ல போடும்டா.
நான் என்ன சொல்ல போறேன்னா, ஏதோ ஒன்று பண்ணி அந்த ராஜண்ணாவே ஜெயிலுக்கு கண்டிப்பா அனுப்பணும். என்ன சொல்லிருக்கேன்னா, ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிருக்கீங்கய்யா. நீங்க சொன்னது நல்லா இருக்கு இல்லையா? ஆனா ஜெயில் நம்ம சொந்தது கிடையாது இல்ல, நம்ம பிடிக்காதவங்களை அதுல வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் உனக்கே மண்டை இருக்கு, அதுல பிரெயின் இல்லைன்றது. மண்டையில பிரெயின் இருந்தா ஜெயிலும் நம்மதாகும், ஜெயில இருக்கிற ஜெயிலரும் நம்மதாகும். அந்த ராஜண்ணாவே கொஞ்ச நாள் ஜெயில ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா வெளியில நமக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். இது என்னது பெரியவரே, எப்போ இல்லாத போலீஸ் நம்ம ஊர்ல வர்றாங்க? சீ 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 சீ. யார? பீடியத்தான். பீடி வா. இந்த பீடி பத்தி உனக்கு என்ன தெரியும்? ராஜு, இவ்ளோ நல்லவனா மாறினதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த பீடிய விடமாட்டியா? அடடா, இது இல்லாம ஒரு சிகரம் என்னால ஒடுக்க முடியாது. பண்ணு ஜிவ்வன் ஆயிடும். சரி, இப்பத்துல இருந்து பீடிய விட்டுறணும். எதுக்கு? எனக்காக. நீ என்ன சொன்னாலும் கேக்குறல ராணி. இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன விட்டுறேன். இத பார் ராஜு, பீடிய உனக்கு முக்கியம்னா என்ன மறந்துடு. இல்லனா நானே உனக்கு முக்கியம்னா உடனே பீடிய விட்டுறணும். ராணி, சரி, நான் வேணுமோ பீடி வேணுமோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஏய் மிஸ்டர், உன் பேர் தானே ராஜு? என் பேர் தான் ராஜு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கே ராஜண்ணா. என்ன விஷயம்? நீ ஊர் பஞ்சாயத்து கிட்ட வரணும். என் இன்ஸ்பெக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. ராஜு, என்னாச்சு? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என்ன கூப்பிட்டா. போய் ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். வா. ஏய் வாங்க வாங்க வாங்க. உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாதுக்கு இங்க வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் அவரே, இவர் மேல இருக்கிற கேஸ் என்ன? அது யார் கொடுத்திருக்காரு? 1 2 லட்ச கணக்கில் இருக்கு. இன்ஸ்பெக்டர் அவர்களே, அரெஸ்ட் பண்ணீங்க. ஆச்சாரி, இந்த கை வேணாமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே எப்படி சொல்றேன் என்ன? டேய், இதே மாதிரி உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அம்மோ அம்மோ, இன்ஸ்பெக்டர் அவரே, உங்களே எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இன்னும் ஒன்னும் கிடையாது, அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. உன் மேல வந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருக்கு. கோபாலோட பொண்ணு பிடிச்சி ஏதோ பண்ண போறியாமே, மாதவ தோட்டத்துக்கு போய் திருத்தனம் பண்ணிருக்கியாமே, ராமராவ் வீட்டுக்கு போயிட்டு. நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர் அவர்களே. கோயில்ல மந்திரத்தை சொல்லுங்கம்மா, அதே கம்ப்ளைண்ட்ஸ் வருஷம் சொல்றீங்களே. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்கள வாயிலோட ஒரு விஷயம் இப்ப சொல்லுங்க. உங்களை யாரே கோபண்ணா? கோபண்ண யாரு? இப்போ வரைக்கும் எங்கதான் இருந்தா திடீர்னு போயிட்டாரு சார். பாஷம் வந்து போயிருப்பாங்க சார். ஆச்சாரி, இந்த கை. இன்ஸ்பெக்டர் பாபு, கோபண்ண இல்லைன்னா என்ன, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படிதான் இவர் திருத்தணம் பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதவ யாரு? யாரையா? யாரு? இங்கதான் இருக்காரு. இப்போ வரைக்கும் எங்கதான்? பாரு, அங்க இருக்காரு பாரு. டேய், உன் மருந்து பேர் சொன்ன ஓடு பாருவாங்கல்ல, அப்படி ஓடு போறாங்கல்ல. அம்மோ, என்னையா இதெல்லாம்? ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு சொல்லுங்க, ஏன்னா ஒருத்தனை இருக்க மாட்டேங்கிறான். என்ன இதெல்லாம்? ஐயா, எதுவுமே இல்லைன்னாலும் இந்த முன்சிபல் அவர்கள் கம்ப்ளைண்ட் இருக்கல்ல, அவரை கொலை பண்ணி பார்த்துருக்கா. அதிகம் அரெஸ்ட் பண்ணலாம். என்னையா முன்சிபல், அந்த ராஜனை உன்னை கொல்ல பார்த்தானா? இல்ல, அதனையா முன்சிபோ அப்படி சொல்ற? உண்மை என்னவோ அதான் சொல்றேன். அம்மோ, எனக்கு கொஞ்சம் தொப்பையில ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் மருந்து போட்டுக்கணும். அப்போ தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டத்தில் விளையாடுறீங்களா? இதே கம்ப்ளைண்ட் வச்சு உங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த வாட்டி உங்களை விட்டுறேன். எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னவோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் வேலைக்காகல. அந்த ராஜானவே ஜெயிலுக்கு அனுப்பலான்னா முடியல. ஆமாங்க, ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கிட்ட நிறுத்த மறுபடியும் கேட்டிருக்கேன். அவ பேச்சுக்கு முன்னாடி ஆச்சாரி ரைட் ஹேண்டு, ஆச்சாரி ரைட் ஹேண்ட் அண்ணி ஒரே வார்த்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காமே. அவ என்ன நினைச்சுப்பானோ தெரியல. ஒன்னும் ஆகாது பாரு, என்ன நீ பயமுதாத சரியா? அது இல்லைங்க, ஊரு பூரா எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? போலீஸையும் கூப்பிட்டு இருக்கா. இப்போ ஆச்சாரோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டா இப்போ ரைட் ஹேண்டும் எடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமாவேன்னு 2 3 கத்தியும் சாண வைக்கிறானா. நீ வாய் மூடு, இந்த மாதிரி பயமுத்திர வேலை வச்சுக்காத. பயமுத்திரம் பேச்சு இல்லைங்க, அவ முன்னாடியே பாம்பு மாதிரி. அதையும் இல்லாம 2 கையும் இருந்தவன். நைட்டு வேலை நீங்க மட்டும்தான் தூங்குவீங்க. அப்ப முன்னாடி கதவு சவுண்டு வரும். அதுல இருந்து அவன் கண்டிப்பா பாப்பான். எது பாப்பான் தெரியுமா? உன் லெஃப்ட் ஹேண்டே.
அதுக்கப்புறம் நேர கதவு திறக்கும். கதவு ரெண்டும் திறந்துக்குச்சு. நீங்க தூக்கத்துல ரைட் ஹேண்டும் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு தொங்குவீங்க. அவன் எப்படியோ உள்ள கால் வச்சுட்டான். சிக்கன் நறுக்கிற கத்து பெரிய கத்து கையில வச்சுக்கிட்டா. உள்ள வந்தா உங்களுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கா. வந்துட்டா உங்க லெஃப்ட் ஹேண்டே நல்லா பார்த்துட்டா. கத்திய மேல புடிச்சிட்டா. இன்னும் மேல வச்சுட்டா. இன்னும் மேல வச்சுட்டா. ஒரே நறுக்கு. நீங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்கீங்கய்யா. ஆனா லாஸ்ட் டைம்ல அந்த சேஷிய ஒரு வார்த்தை பேசிட்டு ஸ்டோரியே திருப்பிட்டான். ஆச்சாரி ஐயா, சாமதான வேத தண்டோபயாரலோ இந்த ராஜண்ண மேல நம்ம பண்ண போறது தண்டோபயம் தான். இதுல வேற எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்லிருக்கேன், தண்டோபயானே சொல்லிருக்கீங்க சார். ஆனா நம்ம ஊர்ல அவன் மேல சண்டை போடுறதுக்கு அவ்வளவு தைரியம் யாரு இருக்கியா? அந்த கை இருந்தா நீங்களே போயிடுவீங்க. ஆனா பாவம் என்ன பண்ணலாம், நீக்கு வாய மூடலன்னா இந்த கையோட உன்னை சா வச்சிருவேன். ஐயோ, நான் ஏன் பண்ணிருக்கேன்? என்ன ஏன் இது பண்றீங்க? டாய், எங்க ஊரு வந்து எங்கால் மேல கை வச்சேன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க அவன் காலையிலடா இந்த ராஜண்ணா. ஓஹோ, நீதான அந்த ராஜண்ணா? உன்னை போட்டு தள்ளதானக்கா வந்திருக்க? அப்படிதான்டா. எவ கத்தம் பண்ணுவானோ இப்ப பாத்துக்கலாம். டேய், மாடு மாறு வளர்ந்து என்னடா பண்ண போற? தைரியம் இங்க இருக்கணும். டேய், டாய், இப்போ வாசிங்கடா. சாகரப்ப வாசிங்க.
நீ நல்லா இருக்கணும். இல்லைன்னா ஒரு விஷயம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இன்னைக்கு ஸ்டார்டர் இருந்திருக்கான். இருந்து ஒரு நாள் அவன் இருக்காமே போயிருக்கான். எதுக்கு தெரியுமா? தெரியும். ஆ? யாரோ அவங்களை குத்தி கொன்னிட்டாங்க. உனக்கு தெரியுமா? நீ மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு யங் டாக்டர் வந்திருக்காரு. அவனும் இங்கிலீஷ் டாக்டர் தான். நல்லா பேர் வாங்கினானே, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான். ஒரு நாள் காலையில அவனோட போறோம், அதோ அந்த செடிக்கு தொண்டுகிட்டு இருக்கு. அப்பா இப்பவும் அது பார்த்தா அப்படியே இருக்கும் போல எனக்கு தோணுமா? அப்படின்னா அந்த பக்கம் பாக்குறத விட்டுருங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி, என்ன அப்படி விட்டுரு. நீ மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டாக்டரு எதுவும் நடக்காம நடு வயசுல சத்திட்டான். இப்போ ஒரு பேய மாதிரி ஊர்லயே சுத்திட்டு இருக்கான். பொண்ணு கடிச்சா மட்டும் போதும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டு மறுபடியும் எங்க போய் வித்துட்டான். இதெல்லாம் நீ ஜாகிரதையா இருக்கணுமே தான் சொல்ற. அதனால உடனே நீ இந்த ஊரு விட்டு போறது ரொம்ப நல்லது. என்ன பத்தி பேசுறது விட்டுருங்க. இப்ப என்ன சொன்னீங்க? மன்மதன் ரூபத்துல வருவானா? எப்படி வருவாங்க? எப்படி வருவானா? ஸ்கூட்டர் மேல வருவான். ஆஹா, ஒரு நாள் கண்டிப்பா அவன் வந்து நான் சொன்ன மாதிரி உன்னை கூட்டிட்டு போடுவான். அப்போ மட்டும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது. நான் வரேன். என்னையா என்ன இப்ப என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பத்தி உங்களுக்கு சொல்லிருந்தா பொண்ணு இல்ல நிம்மதியா பார்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயமே நீங்க மறந்துட்டீங்க. இப்போ அது செடு மாதிரி ஒரே இடத்துல நின்னுச்சு. அதுக்கு ரெஸ்பெக்ட் ஏறி போச்சு. அது நல்லா இருக்கும், நீ நல்லா இல்லையன்ற கவலை தவிர அந்த ராஜனோட கையில என் மரியாதை போச்சுன்ற விஷயத்தை பத்தி நீ யோசிக்க மாட்டேங்கிற. இருக்கங்க, அந்த யோசனையும் இருக்கு. என்ன யோசனை மாதிரி நம்ம முன்னாடி காலை வச்சா அந்த டாக்டரமே ஒரு வழி பண்ணலாம், இந்த ராஜனமும் ஒரு வழி பண்ணலாம். என்னையா நீ சொல்ல போற அந்த பெருமையான ஐடியா சொல்ற? நம்ம ஊர்ல ஒரு பெண்ணு யாராவது கட்டுறாங்கன்னா கண்டிப்பா அவ மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா ஒரு ஆச்சாரம் இருக்குல்ல. இப்போ நீங்க அந்த டாக்டரமே கெடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிதானே? ஆமா, அதுக்கு என்ன, நான் சொல்றது கேளுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணு எங்குமே போகாம வீட்டுல தான் இருப்பான். அதுக்கு எனக்கு போட்டி வராது. போனா இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை காதலிக்கிற ராஜான்னாவே எல்லாம் போயிட்டு பைத்தியக்காரன் ஆயிடுவான். அதனால உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். என்ன சொல்றீங்க? நல்லாதான் இருக்கும்யா. ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிருக்க பொண்டாட்டி இருக்கும் போது மறுபடியும் பிள்ளைன்னா நல்லா இருக்காதியா? ஐயா, இப்போதைக்கே நீங்க ரொம்ப இது பண்ணிருக்கீங்க. உங்க தாத்தா வரைக்கும் 6 பேர் பொண்டாட்டிங்க, உங்க அப்பாவுக்கு 4 பேர் பொண்டாட்டிங்க. உங்களுக்கு அந்த கௌரவத்தை கிடைக்கலன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆனா தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும் போது ஐயா, உங்களுக்கு பொண்டாட்டி ஒன்னா இருந்தோம், இன்னொரு அதர்ம பொண்டாட்டி இருக்கும்ல. நீ சொன்னது நல்லதான். ஆனா அந்த பொண்ணு எப்படி கூட்டிட்டு வருதா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயா, நீங்க கேக்குற விஷயம் என்கிட்ட விட்டுருங்க, நான் சொல்றேன். டேய், இது மட்டும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. வேலை ஆனதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. அந்த டாக்டர் அம்மாவே இங்க இருந்து அங்கே கூட்டிட்டு வந்துடணும், சரியா? நாங்க உங்க ஊருக்காரங்க இல்லைங்க, அதனால அந்த டாக்டர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா காதுல ஸ்டெதஸ்கோப் பண்ற மிஷின் வச்சுக்கிட்டு வெள்ளையான கோச் போட்டுக்கிட்டு இருக்கும். அது கூட்டிட்டு வந்தீங்க சார், போதும். அப்படிதான் ஐயா. ஏய், ஜாகிரதையா இருங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிதான் ஐயா. பாப்பா காத்து நல்லா விட்டு வாங்கிக்கோ. பின்னாடி திருப்பி அப்படியே பண்ணு. டாக்டர் அம்மா, காதுல வச்சிருக்கிற அந்த பாம்பு போல மிஷினை என்னதுமா? அத ஸ்டெத்தஸ்கோப்ன்பாங்க. என் கோப்பு டெத்தஸ்கோப்பா? காது ஸ்டெத்தஸ்கோப். அதோட டெஸ்ட் பண்ண ஜரத்தை பத்தி தெரியும். பாப்பா உள்ள போ. நான் பாப்பாவை டெஸ்ட் பண்ணணும், நீங்க வரக்கூடாது. இங்கே உட்காருங்க. இத காதல வச்சுக்கிட்டா ஜரத்தை பத்தி தெரியுமா? இந்த மாதிரி மிஷின் இருக்கிறதுனால தான் இங்கிலீஷ்கார வைத்தியம் நல்லதுன்னு சொன்னாங்க. என் புருஷக்கிட்ட இருக்க பாருக்கு இன்னும் கரண்டி. இத காதல வச்சுக்கிட்டு இந்த கோட்டு போட்டுக்கிட்டா அப்படியே நான் இங்கிலீஷ் டாக்டர் அம்மா போலயே இருப்பேன். இப்ப அப்படியே நான் இங்கிலீஷ் டாக்டர் அம்மா தான். யாரா நீங்க? ஏண்டா அப்படி பாக்குறீங்க? டேய், கையில என்னதுடாது? ஏண்டா பேச மாட்டீங்க? மொத்தத்துக்கு கோவா பழம் எடுத்துட்டு வந்தேன் எங்களுக்காக. நாங்க என்ன சொல்லிருக்கோம்? புடிச்சிட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆனாயா சும்மா கிடையாதுயா, மொத்தம் மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கு. கோவா பழம் சாப்பிடுற வேலை ஆச்சியா? சாப்பிடுங்க. அவர் பண்ணுவாரு. எதுக்குடா நீங்க? அதோட நீங்க அவர் பின்னாடி சுத்திருந்தா இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல எனக்கு. யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்தாங்கல்ல இது. ஐயா, போ சொன்னது நம்ம ஊருக்காரங்க இல்ல, யாருக்கும் தெரியாம அவங்க நல்லதா இங்க கூட்டிட்டு வந்தாங்க.
இங்க மாதவ எல்லாரும் கூட்டிட்டு வந்து இங்கேயே கூட்டிட்டு வரான். ஐயா நீங்க மட்டும் இது திறந்தே அது பண்ணிட்டீங்கன்னா பேச்சு நிறுத்திட்டு இது திறந்தியா முன்னாடி. ஐயா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நீங்க கொஞ்சம் தொந்தரப்படுறீங்கன்றது எங்க சொல்லிருக்கீங்க. துர்கா நீயா? ஆமா நான் தான். நீ கட்டின பொண்டாட்டி என்ன கடத்தி தூக்கிட்டு வந்து வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்ட. சீ, நீ எல்லாம் ஒரு புருஷன். அதுல துர்கா திடீர்னு சீ, வாய் மூடு. எதுவும் தெரியாத அந்த டாக்டர் அம்மாவ இந்த மிருகத்துக்கிட்ட பலி கொடுக்கணும்னு நினைச்சியா? ஆனா அந்த கடவுள் உனக்கு புத்தி சொல்றதுக்கு உன் பொண்டாட்டியை என்ன இங்க தூக்கிட்டு வர மாதிரி செஞ்சிருக்கான். கெடுக்க சொல்றா, கெடுக்க சொல்லு. உலகத்துல எந்த ஆம்பளையும் பொம்பளைய பண்ணாத மாதிரி உன் பொண்டாட்டிய கெடுக்க சொல்றா. பாருங்க ஜமீன்தார் அவர்களே, அவரு பார்த்தாலே புரியுது உள்ள இருக்கிற பெண்ணை சாப்பிட்டாங்கன்னு. அந்த பொண்ணு யாரான்றது பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மா உங்களையா ஒரு குருவரே, எது இருந்தாலும் இவ்வளவு இது பண்ணுவீங்களா? உங்க முகம் பார்த்தாலும் எங்க இல்லாத பாப்பம் எனக்கு வரும். அச்சாரி மொத்தத்துக்கு பொண்டாட்டியே இது பாரு பண்றியா? தூ, கட்டுக்கிற பொண்ண வேற யாருக்கு கொடுக்கறியா? நீ எல்லாம் ஒரு ஆளா? தூ. ஆச்சாரி இப்போ வரைக்கும் நீ ஒரு வைத்தியனே, உன்கிட்ட ஏதாவது கத்துக்கலான்னு உனக்கு வேலை செஞ்சிருக்க. நீ இந்த மாதிரி வேலையும் பண்ணுவேன்னு இப்பதான் தெரிஞ்சது. இது மேல உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன காரியம் பண்ணிருக்க துர்கா? துர்கா, நான் தப்பான வழில போறதுக்கு எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டியா துர்கா? துர்கா துர்கா தண்ணி கொடு. நான் சொன்னது கேட்கலையா? பேசாம எதுக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏன் உயிரோடு இருக்கன்னு கேளுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கன்னு கேளுங்க. என்ன பேச்சு கேட்டது? என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அது சத்துச்சு, அதுக்கே எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்ல. அவ சாகலங்க, உங்களாலதான் செத்துட்டான். லக்ஷ்மி, ஆமா நீங்களே கொண்டீங்க. என் முன்னாடி நின்னுக்கிட்டு என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? எவ்வளவு தெரியும் உனக்கு? அன்னைக்கு என் பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். அன்னைக்கே உன்னை நான் மன்னிச்சதுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். தப்பு உங்களது இல்லைங்க, எந்து. அன்னைக்கு உங்களை காப்பாத்துறதுக்காக தப்பு நான் பண்ணேன். இன்னைக்கு ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை கெடுத்தவங்களை ஏன் காப்பாத்தினு வெக்கப்படுற. என் தாலி போனாலும் பரவாயில்ல. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தெரியும். மனித குணத்தோட அர்த்தம் தெரியாத ஒரு மிருகத்தோட பேசுறேன். உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. சீ. நீயா இங்க எதுக்கு வந்த? நான் பண்ண வேண்டிய காரியத்தை இங்கதான் பண்ணணும், அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் நானு. அப்படின்னா என்னது நீ சொல்றது? டாக்டர் அம்மா, மருந்து கொடுக்கறதுக்கு நீ இந்த ஊர் வந்திருக்க. ஆனா என் மரியாதையே நீ கெடுத்துட்ட. உன்னை பார்த்து கெடுத்தா அந்த ராஜையர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கின்ற விஷயம் எனக்கு தெரியும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பண்ணை அந்த கொடுத்து கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தை பருவே அவன் எடுத்துட்டா. அதுதான் என் வாழை. ஏன் நடந்த போற வரல ஏதாவது இது பண்ணிச்சேன்னா அதுக்கு எடுத்துட்டு வந்தது என்ன? இது எது இருந்தாலும் நான் நினைச்ச என்ன வேணாலும் பண்ணுவது எனக்கு தெரியும்.
நீயோ எங்க அப்பாவை கொன்ன கொலகார. என்ன நீ பேச்சுக்கிட்டு இருக்குது? ஆமா, யாரு நீ? நான் யாரா? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பாவப்பட்ட வேலை செய்யாததுனால ஒரு கடவுள் போல டாக்டரை கொன்னுட்டியே, அந்த டாக்டரோட பொண்ணுனா. உன் கை மேல முத்திரை பார்த்தவ உனக்கு சிக்காம தப்பிச்சுட்டு ஓடி போனவ. உங்க அப்பாவை கொண்டதுக்கு எனக்கு என்ன அவசியம்? உனக்கு என்னவா? ஒரு வாட்டி நடந்ததை நினைச்சு பாரு, தெரியும். எங்க அப்பாவை கொல்றதுக்கு முன்னாடி நாள் எங்க வீட்டுக்கு வந்த. உன்னோட எதிரிக்கு பாய்சன் இன்ஜெக்ஷன் கொடுத்து கொன்னணும்னு எங்க அப்பாவை கேட்ட. பணாச காமிச்ச, பேச்சோட பயமுடுத்த. ஆனா எங்க அப்பா உன் பேச்ச கேட்கல. உன் புத்தியும் வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. அதான் அந்த ராத்திரி வந்து எங்க அப்பாவை கொன்னுட்ட. திருப்பி இந்த ஊர் எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஏதோ ஒரு நாள் கொலைகார யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இப்பவே வெளியில போய் நீ எவ்வளவோ பேரோட உயிரை எடுத்த கொலைகாரன் சொல்லி மூஞ்சி வெளியில காமிப்ப. நான் கொலைக்காரன்ற விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்ச உன் வாயை மூடிக்கிட்டு உன்னை கொன்னுட்டேன்னா அது அப்படியே இருக்கும். உன் வாயை மூடிடும். ராஜு, ராஜு, இவன் யாருன்னு தெரியுதா? உங்க அப்பாவையும் எங்க அப்பாவையும் அன்னைக்கு கொன்ன கொலைகாரன். நீ சொன்னது உண்மையா? ஆமா ராஜு, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்ன கொல்லணும்னு பாக்குறான். ராஜு, இந்த கொலைகார தப்பிக்க கூடாது. இவனை ஏதாவது பண்ணணும். ரேய், இப்போ வரைக்கும் உன்னை பத்தி தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் உயிர் எடுத்துட்டு இந்த கிராமத்துக்கே நல்லது பண்ண வேண்டாம். ஆச்சாரி, ஆமா ஆச்சாரிய ஜமீன்தா. ஆனா இப்போ வரைக்கும் உன் பேச்சு கேட்டு நீ சொன்னதெல்லாம் செய்யற அந்த ஆச்சாரியம் மட்டும் கிடையாது. நான் மாறிட்டு மனுஷன் ஆயிட்டேன். அதுதான் உன்னை உயிரோட இருக்க கூட நினைச்சுக்கிட்டேன். ஆச்சாரி, பைத்தியங்கிட்டம் புடிச்சுக்கிட்டா என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ என்ன சொன்னாலும் கேட்ட ஒரு நாள் போயிடுச்சு ஜமீன்தா. அப்போ ஒரு ராஜன் என் கை இல்லமே என் உயிரை எடுத்துறேன்னா உன் பேச்சு கேட்டு இவ்வளவு தப்பு நான் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு என்ன கொன்னமே விட்டது இன்னைக்கு உனக்கு உயிரை எடுக்கிறதா? ஆச்சாரிய அவர்களே, என்னாச்சு உங்களுக்கு? இது வேற எல்லுமே இல்லம்மா. நான் பண்ணது பாவத்துக்கு வந்த தண்டனை. பாம்போட நீல வாழ்றவனுக்கு, பாம்பு மாதிரி இதெல்லாம் பண்ணவனுக்கு ஏதோ ஒரு நாள் இந்த மட்டும்தான் நடக்கும். அந்த ஜமீன்தா என்ன கொண்டு பார்த்தா பாரு பாபு, அவ எது இருந்தாலும் தப்புக்கவே கூடாது. அந்த ஜமீன்தார் அவனோட பழசு பங்களாக்கு தான் போயிருக்கான். உடனே போய் அவனை ஒரு வலு பண்ணிடு. ராஜு, நீ இப்ப இந்த கொலைகாரனை பாத்துக்கோ. ஆச்சாரிய அவர்களுக்கு ஒண்ணும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்.
ராஜு வேணாம் ராஜு, எனக்கு கொண்டாது ராஜு, ராஜு ராஜு எனக்கு கொண்டாது ராஜு, ராஜு எனக்கு கொண்டாது, ராஜு எனக்கு கொண்டாது, ராஜு ராஜு. ராஜண்ணா ராஜண்ணா ராஜண்ணா, நாங்க நிறைய துரோகம் பண்ணிட்டு, ஆனா எங்களை மன்னிச்சிடு, எங்களை மட்டும் கொன்னாத ராஜண்ணா. டாய், இப்போ வரைக்கும் உங்களை ஆட விட்டதே, உங்களை வச்ச பாப்பம் பண்ண வச்சதே, உங்களை அர்சுனா மாத்த வச்சதே அந்த ஜெமினான்ன்றது எனக்கு தெரியும்டா. அவனுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துச்சு. இனிமேல் நீங்க நல்ல மனுஷனா மாறி நல்ல மனுஷனா இருங்க, இல்ல அவனுக்கு நடந்ததே உங்களுக்கு நடக்கும். ராஜண்ணா பண்ற நேரத்துக்கு சட்டம் அவனுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கு. தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ராஜண்ணா ஜெயில இருந்து வெளில வந்துட்டாரு. For more updates, like, comment, subscribe to our channel.